அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழக அரசின் புதிய மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக பார்க்கலாம். சரியா? இந்த புதிய மாநில கல்விக் கொள்கை வெளியிடுவதற்கு முக்கியமான அந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜூலை 29, 2020 அன்று மத்திய அரசானது 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற சில அம்சங்கள் தமிழக அரசுக்கு செட் ஆகல. அதனால தமிழ்நாடு அரசிற்கான தமிழ்நாட்டிற்கான புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக 2022ஆம் ஆண்டு அன்று பாத்தீங்கன்னா டி முருகேசன் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு அரசானது ஒரு புதிய ஒரு குழுவினை உருவாக்கினாங்க. சரியா? இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில ஓகேவா தமிழ்நாடு அரசானது புதிய மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அந்த புதிய மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் ஆகஸ்ட் 8, 2025. இந்த புதிய மாநில கல்விக் கொள்கையோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும்தான் பொது தேர்வுகள் நடத்தப்படும். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் வகுப்புக்கு இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டு வந்த அந்த பொது தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு தொடர்பாக மணற்கேணி செயலி, கல்வி தொலைக்காட்சி இதன் மூலமாக இந்த டிஜிட்டல் கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர கல்வி தொடர்பான நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம், இது தவிர விழுதுகள் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த மாநில கற்றல் அடைவு அந்த தேர்வானது அப்பப்பும், அதாவது இந்த ஸ்லாஷ் தேர்வுன்னு சொல்லுவாங்க, இந்த தேர்வுகள் அவங்களுக்கு நடத்தப்படும். மற்றபடி இந்த பொது தேர்வுகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மட்டும்தான் இனிமே பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.